அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த தொட்டியில் வித்து போட்டேன். அதனால் இதில் உள்ள கருந்துளசி எடுத்து தண்ணியில் போட்டேன். அது வேறு காயாமல் இனிமேல் வேறு ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த துளசி கருந்துளசி அவங்களுக்காக வேண்டி இந்த செடியை பிடுங்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நட்டின புதினாலாம் துளிர் பாவைக்காவும் பெருசாகிட்டு, புதினா பாருங்கள் அழகாக வளர்ந்துட்டு, அதுக்கப்புறம் வித்து ஊன அவரை 2 செடி வளர்ந்துருக்கு. இது தண்டங்கீரை. அதுக்கப்புறம் ஒரு புடலங்காய் ஒன்று வளர்ந்துருக்கு. அந்த பச்சை பசலிக்கீரை துளிர் நிறைய துளிர் இதில் வெண்டை வித்தும் சீனி அவரைக்காய் கொத்தவரைக்காய் வித்து ஊனியிருக்கேன். இது ஒரு கொடி, வெளியே இருந்த கொடி, இதை நட்டி வச்சுருக்கேன். இந்த மலைக்கு தூதுவளைலாம் நல்லா தழுத்துட்டு, அதில் ஒரு பாவைக்காய் கொடி வந்திருக்கு பாருங்க. பாவைக்கால பூ ஃபுல்லாக உதிருதியான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ரோஜாவில் இது பட்டன் ரோஸ் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வளர்ந்துட்டு பாருங்க. வெண்டைக்காய் செடி 7வது நாள். கத்திரிக்காயில் திரும்பவும் பூ வச்சுருக்கு. அதனால் இந்த கத்திரிக்காவை பிடுங்கலை, பூ வச்சுருக்கு, காய்க்க விட்டுட்டேன். இதை பாருங்கள், 1 மாதம் வரை இந்த பூக்கள் வாடாமல் இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி. குட்டி தக்காளி, மணத்தக்காளிங்குவோம். இது ரொம்ப நல்லது. இது அப்படியே சாப்பிடுங்க, புளிப்பும் இனிப்பும் கலந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கீரையை ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணணும், நிறைய வந்துச்சு. சில பேர் தயிரில் பச்சை குட்டி தக்காளியை பறித்து போடுவாங்க. நான் போட மாட்டேன், இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்ருவேன். இது வாய் புண்ணு, வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது. இதை பாருங்க, நல்ல மரம் மாதிரி வளர்ந்துட்டு ஃபுல்லாக. இந்த வித்தை போட்டாலே செடி வந்துடும். இதை பாருங்கள், இது செடி அவரை. இதுக்கு ஒரு நூல் கட்டி விடணும். இது வித்துக்கு போட்டேன், இந்த அவரையை 2 அவரைக்காய். இது செடி அவரை, அது கொடி அவரை. பட்டன் ரோஸ் வாங்கினதில் நிறைய மொக்கு வச்சுருக்கு. சிகப்பு கலர் 1 2 3 4 மொக்கு வச்சுருக்கு. தக்காளியில் பூ வச்சுட்டு இன்னும் காய்க்க ஆரம்பிச்சிரும். மிளகா, அதில் ஒரு காய் கிடக்கு. அன்றைக்கி பறித்து சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு காய் இல்லை, 1 இந்த 1 கிடக்கு. இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சீட்லெஸ் தான். அப்புறம் பிரண்டை இந்த துளிர் பார்த்தீங்களா, இந்த இளம் பிரண்டையை தான் பறிக்க வந்தேன். உடச்சிருக்கணும். பாருங்க, இந்த இளம் பிரண்டையை இப்படி உடச்சி இதை துவையல் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், எப்படி துளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இளம் பிரண்டை கை அரிக்காது. இதில் துவையல் அரைச்சி சாப்பிடலாம், மூட்டுகளுக்கு நல்லது. மூட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக உடச்சிரும். இளம் பிரண்டையை பார்த்து உடைங்க. முத்துனது வேண்டாம், முத்துனது கை ஊறும், அரிக்கும். பாருங்க, இந்த இளம் பிரண்டை இதை துவையல் அரைக்கணும்.
இது கூட கொஞ்சம் தேங்காய் வத்தல் புளி வச்சு துவையல் அரைச்சி சாப்பிடணும். இது நல்லது. சரி, கீழே போய் நம்ம என்ன சமையல் பார்க்கலாம். இந்த புதினா காம்பு இதை வந்து நட்டிரும். 2 காம்பாக நட்டிரும். இதெல்லாம் துளிர் வந்தோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். வீட்டிலே தான் புதினா எல்லாம் வச்சு நாங்கள் முட்டுப்படுவோம். ஏழாவது நாளே தடுத்துரும். இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சுட சுட சோறு, ரசம், உருளைக்கிழங்கு புட்டு. நீங்கள் பொடி மாசுன்னு சொல்லுவீங்களோ, உருளைக்கிழங்கு புட்டு, மட்டன் கிரேவி இப்போ தான் வச்சேன். மிளகு ஜீரகம் போட்ட ஒரு மட்டன் கிரேவி. இதுதான் டுடே சமையல், அல்சியா சமையல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.